எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மதுரை நரசிங்கம் வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கான சிறப்பு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரசவத்திற்கு பிறகு, அதாவது போஸ்ட் சிசேரியன். அதனால தான் எனக்கு பேக் பெயின் இருக்குது. பல பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டு 2 மாதத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் எனக்கு வந்து பேக் பெயின் அதனால தான் வருது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அதிகமாக ஆழமாக இருக்குது மக்களிடையே. ஸோ இதற்கான காரணங்கள் பேக் பெயின் அப்படின்னா பிரசவத்துக்காக நம்ம முதுகுத்தண்டில் போடுற மயக்க ஊசினுடைய காரணம் தானா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வர பேக் பெயின் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது ஒரு 1 வீக் 4 டேஸ் அதோடய நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 டேஸ் தான். அதுக்கு மேலே வர பேக் பெயின் அப்படிங்கிறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. அந்த பல வகையான காரணங்களில் சில காரணங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப பேக் பெயின் தான் இருக்கும். இன்னொன்று வஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ், PIDன்னு சொல்லுவாங்க. ஸோ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது வந்து யூட்ரஸ் சுற்றின உள்ள ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயும் ஏதாவது இன்ஃபெக்டிவ் ஓகே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் இருக்கும். அதோட பல முக்கியமான காரணங்களை முதல் முக்கிய காரணம் நம்மளுடைய எக்ஸசைஸ் பேட்டர்ன் நம்ம பண்ணாமல் இருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கும். எலும்பு தேய்மானம், வயதாகும் பொழுது எலும்பு தேய்மானம் இல்லை எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் பேக் பெயின் இருக்கும். ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.